Hi everyone, 12th standard Tamil last 2 days இன்னும் 2 நாள் தான் இருக்குது சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த 2 நாள் படித்தா மார்க் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். 90க்கு 90 இப்போவும் எடுக்க முடியும். ஸோ என்னெல்லாம் பண்ணலான்னு திரும்ப ரிவைண்ட் பண்ணிடுவோம். படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பாருங்கள் என்னெல்லாம் கடைசியாக படித்தா எடுக்கலாம் அப்படின்னு. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துணைப்பாடமாக இருந்ததுன்னா துணைப்பாடம் செய்யுள் உரைநடை இப்படி தான் கேட்பாங்க. செய்யுளாக இருந்ததுன்னா திருக்குறள் 4மே படிச்சிருங்க. அடக்கமுடைமை, செய்நன்றியதல், சினம், திருக்குறள், ஒரு வாழ்வியல். இந்த 4 கொஸ்டின் படிச்சுன்னா ஒரு டீட்டெயில் எழுதிடலாம், கன்ஃபார்மாக எழுது. அட்லீஸ்ட் திருக்குறள் படிக்க முடியலன்னா திருக்குறள் போட்டு பொருள் எழுதினா தான் நல்ல மார்க் கிடைக்கும். அட்லீஸ்ட் பொருளாவது எழுதுங்க, ஓகேவா? ஸோ எதாக இருந்தாலும் ஹெட்டிங் போட்டு முன்னுரை முடிவுரையோடு எழுதுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ திருக்குறள். அடுத்தது நெடுநல்வாடையும் ரச்சனை யாத்திரகமோட செயலோடது படிச்சிருங்க டீட்டெயில். அதுக்கப்புறம் இப்போது செயல் முடிஞ்சு துணைப்பாடம் சொல்கிறேன் பாருங்கள். துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் உரிமை தாகம், மகாநடிகர், உரிமை தாகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாநடிகர், அப்புறம் சங்ககால கல்வெட்டும் இயல் 7ல் இருக்குது. அதுக்கப்புறம் கோடைமலை இயல் 8ல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இயல் 4ல் இருக்குது. ஸோ இந்த 5மே நீங்கள் துணைப்பாடத்தில் படிச்சுருங்க, கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அடுத்த உரைநடையில் ஃபஸ்ட்டு இயலில் தமிழ் மொழியில் நடை அழகியல், ஸோ அது படிச்சுருங்க. அந்த ஃபஸ்ட்டு இயலில் இருக்கும், சரிங்களா? 2வது இயலில் நெகிழி, அது படிச்சுருங்க. அதுக்கப்புறம் 3வது இயலில் குடும்பம், அதுவும் படிச்சுருங்க. 4வது இயலில் வந்து பார்த்திங்கன்னா 4வது இயல் வேண்டாம், 5வது இயல் வேண்டாம். 6வது இயலில் திரைப்பட காட்சி எப்படி உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இயல் 7ல் நிர்வாக வேளாண்மை, நிர்வாகம் மேலாண்மை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உரைநடையில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கனாலே முடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் டீட்டெயில் முடிங்க, துணைப்பாடம் டீட்டெயில் முடிங்க, 2 சீக்கிரம் முடிச்சிடலாம். திருக்குறள் லேட் ஆகும், துணைப்பாடம் ஈஸியாக முடிச்சிடலாம். கதை மட்டும் படித்தா போதும். சைட் ரைட்டிங் போட்டு நம்ம எழுதிக்கலாம், குறிப்பிச்சிட்டம் போட்டு எழுதுங்க. உரைநடை வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு மாதிரி நம்ம அதில் இருக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு எப்படியும் மத்தியானத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளேயாவது நெடுவினா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சிறுவினா ஆரம்பிச்சிருங்க. குருவினா சிறுவினா இயல் வயசாகவே வாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு 5 இயலில் முடிங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 இயலில் பக்காவாக சிறுவினா குருவினா எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் கொஸ்டின் பேப்பரில் எழுதிடலாம். இல்லை சார் நான் இயல் வயசு போல் நான் இந்த மாதிரிலாம் படிக்கல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் படிக்கலாமான்னு கேட்டால் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 90க்கு 90 போட்ட வீடியோ இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். இல்லை நான் கொடுத்த பிடிஎஃப்பும் இருக்குது, யூஸ் பண்ணிக்குவாங்க. அதிலே பிடிஎஃப் இருக்கும், யூஸ் பண்ணிக்குவாங்க. அதில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். ஸோ சூப்பராகவே நம்ம இது எழுதிடலாம். இது எப்போ முடிக்கணும் அப்படிங்கன்னா சிறுவினா குருவினாவை சேர்த்து படிக்கும்போது இயல் வைஸ் படிக்கும்போது 4 இயல் நாளைக்கு சாயங்காலத்தில் நைட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. சனிக்கிழமை, அதாவது இன்றைக்கி. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயலோடு முடிச்சிருங்க. இல்லை சிறுவினா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே குருவினா அதுக்குள்ளே முடிச்சிருங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் வர்றக்குள்ளே நீங்கள் இந்த விஷயம் வந்துடணும், மனப்பாடம் அண்ட் 4×3 12 7-14. இந்த 4×3 அணியில் என்னென்ன அணியை பார்க்கணும்? நிரல் நிறை அணி, ஏகதேசி உருவக அணி, அதுக்கப்புறம் ஊமை அணி, அதுக்கப்புறம் பொருள் வேற்றுமை அணி. இந்த 4 அணியும் பார்த்தாலே போதும், ஒரு அணி எழுதிடலாம், சரிங்களா? ஆனால் அணி எழுதும்போது விளக்கம், சான்று, அணி பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும். நான் அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இன்றைக்கி காலையில் அப்லோட் ஆகிரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், சரிங்களா? அதாவது நான் மினி மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. திணைத்துறை வந்து பாடாம் திணை, பெருங்காஞ்சித்துறை, நான் தப்பாக சொல்லிட்டேன், செவியூரா துறை. அதுக்கப்புறம் வந்து திணையில் வந்து பார்த்திங்கன்னா வாகை திணை. ஸோ துறையில் இன்னொன்று இருக்குது, அதையுமே சேர்த்து படிச்சிருங்க. பரிசல் துறை. ஸோ இந்த 4மே படிச்சிங்கன்னா ஒன்று எழுதிடலாம். இதுவுமே ஈஸி, நான் மினி மெட்டீரியல் கொடுத்தா ஈஸியாக படிச்சிடலாம். அதில் பாருங்கள், நயம் பாடத்தில் ஓனாக எழுதலாம். 3 நயம் படிங்க. 3 நயம், எதுகை, மோனை, ஏதோ ஒரு சுவை, சந்தம், ஏதோ ஒரு 3 நயம். மைய கருத்து கண்டிப்பாக வேணும். கீழே லாஸ்ட்டில் வந்து முடிவுரை, சரிங்களா? ஃபஸ்ட் இடத்துல மைய கருத்து எழுதணும். ஸோ 4 மார்க் இருக்குது. மைய கருத்துக்கு 1 மார்க். பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு, பழமொழிக்கு விளக்கம் எழுதுறதுக்கு 2 மார்க்கு, கதை எழுதுறதுக்கு 1 மார்க்கு, நீதிக்கு 1 மார்க், 4 மார்க். இது மாதிரி நீட்டாக எழுதுங்க. நான் கீ ஆன்சரும் போட்டிருக்கேன், கவர்மெண்ட் கீ ஆன்சர் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் எப்படி எழுதணும். ஸோ இந்த 4ல் ஏதோ 3 எழுதுங்க. இதெல்லாம் ஓணுங்கிறனால படிச்சிடலாம். அணி திணைத்துறையை தான் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஸோ அடுத்து 7-14 நீங்கள் டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவை பாருங்கள். அதில் நான் லைனாக பேஜ் நம்பரோடு சொல்லியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் முடிச்சிடலாம். எல்லாமே ஈஸி தான். புணர்ச்சி பகுபதர் உட்பட மட்டும் கொஞ்சம் சூட்டிப்பாக இருங்க. அந்த வாய்ப்பாடெல்லாம் படிச்சுட்டு அப்போ போனீங்கன்னா தான் எழுத முடியும். ஸோ அது மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணத்தில் 2 பாடலுமே படிக்கணும். அதுக்கப்புறம் தண்டி அலங்காரம் பாடல் இயல் 1ல்,
அதுக்கப்புறம் தெய்வமணி மாலை இதில் வெற்றி பெற இதுவும் நீங்கள் படிக்கணும். சிலப்பதிகாரம் பாடல் படிக்கணும். ரச்சனை ஆதரவம் பாடல் படிக்கணும். இதுதான். இதெல்லாம் படிச்சிருங்களா? திருக்குறளில் இம்பார்ட்டன்ட் கேட்குறது 20 குறள் இருக்கா, 20 குறளுமே படி. அதில் எது ஒருன்னே சொல்ல முடியாது. ஸோ 4+2 6 கடைசியாக நீ மனப்பாடம் பகுதி படி, ஏன்னா மறந்துடும் நடுவில் படிச்சினா. ஸோ எப்படியாவது இந்த 2 நாள் ஃபஸ்ட்டு நாளே சிறுவினா குருவினா நெடுவினாவும் முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நாளே முடிச்சிருங்க. 2வது நாள் வரைக்கும் இழுக்காதீங்க. அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா சேர்த்து 2வது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் பாருங்கள். கட்டாயமாக கீழே இருக்க வீடியோவை பார்த்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட 90க்கு 90 ஈஸியாக அடிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணால் தான் 85 வரும். தேங்க்யூ.